துலாம் ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க, துலாம் ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியா இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறார். அந்த சாவி வேற எதுவும் இல்ல, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மன பாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலனா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்திற்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்கு. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய துலாம் ராசி பலன்களுக்குள்ள போலாம் வாங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறதுக்கும், தடைகள் விலகுவதற்கும், குடும்ப உறவுகள்ல ஒற்றுமையும் நிம்மதியும் அடைவதற்கும், பண வரவு அதிகரிக்கிறதுக்கும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிச்சு ஜெயிப்பதற்கான வழிமுறைகளையும், உங்க மனசுல நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கெல்லாம் பதில்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நல்லபடியா மாறும், நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சுட்டு இருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா நாலு நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சா இங்க காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது காலதாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கெட்ட பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி, சில நிமிஷத்துல நடந்துடும். ஆனால் நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதனால் எப்போவுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எப்போ போல இயல்பாக இருக்க நீங்கள் பழகிக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமான நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னுமே நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், எவ்வளவு மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே மாறப்போகுதுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண 1 டிகிரி 2 டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம சில பேர் இருப்பீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் காரணமா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்துல அந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சி மூலமாக எல்லாவற்றிலிருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா
இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாம் வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்கள்ல மத்தவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகள் அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோட இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள் இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாத்த முடியாது, ஆனா நம்ம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சுக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களும் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்ல. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாதிதான் நிறைவேறுது. அதனாலேயே உங்க வாழ்க்கை கனவு மாதிரி ஒரு பிடிப்பே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டு இருந்திருக்கும். நேரடியா சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. நீங்களும் காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்றுப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் துணிஞ்சு செய்ய போறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையுமே நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலை உயர்த்த போகுது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க.
அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில் நடந்தா உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுதுங்க. அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதாக அமையும். சில மனிதர்கள் தடையாக வந்து நிற்பாங்க. அதனால எல்லா இடத்துலையுமே கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த இடத்துலையும் விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்க விடாம வாக்குறுதிகள் கொடுக்கிறதோ பொருளாதார உதவிகள் செய்யறதையோ உடனே செய்யாம கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்யலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயருக்கு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க கவனமா இருக்கணும். சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியா அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போறீங்க. அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடாதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம்ங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி அடைந்து விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்க, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, வாரத்துல 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெற்றியையும் ஒரு மாற்றத்தையும் அடுத்த கட்டமான திருமணத்தை நோக்கி கூட போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவை விட்டு உடனடியாக விலகி போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவருடன் சுமூகமான உறவு ஏற்படும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க.
அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் பலமும் கூடக்கூடிய காலமாக அமையும். கடந்த கால கடன்கள் யாவும் குறையும். குடும்பத்தில் சுபிக்ஷமும் லட்சுமி கடாட்சமும் உண்டாகும். கணவன் மனைவி சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசு வழியில் கடனுதவிகள் கிடைக்கும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் நோக்கம் பலனளிக்கும். பெரிய தொகையை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று நிதானமாக இருப்பது உத்தமம். வெளியூர் வெளிநாடு தொடர்புடையவற்றாலும் நல்ல லாபம் அமையும். பெயர் புகழ் உயரும். அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் காரியத்தையும் எளிதில் செய்ய முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும். மக்களின் ஆதரவு பெருகும். அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தை வணங்கி வர குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காரிய அனுகூலம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.